லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட் எபிசோட்ல குட்டி ராஜாவும் ஹீரோயினும் ஒரே காரில் போயிட்டு இருக்கும்போது கார் தானாவே ரேஸ் ஆயிருக்கும். அதுக்கு பிரேக்ல ஃபெயிலியர் ஆயிருக்கும். காரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக பிரிட்ஜ்ல போயிருப்பாங்க. ஓரமா இருக்கிற ரெயில்ஸ்ல ஏத்திட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண பார்த்திருப்பாங்க. அப்ப கூட கார் கண்ட்ரோலுக்கு வந்திருக்காது. அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ வந்து அவரோட உயிரையும் பெருசா பொருட்படுத்தாம நடுவில் நின்று காரை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆக்சிடென்ட் நடந்த விஷயம் ஹீரோவோட அன்னைக்கு தெரிய வருது. அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, என்னோட பையனுக்கு என்ன ஆச்சு, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. சோ எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்களா. அங்க போனதும் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க, என்னோட பையனுக்கு என்ன ஆச்சு, ராஜா பரவாயில்லையா அப்படி சொல்லி கத்துறாங்களா. கொஞ்சம் காம் டவுன், அங்கங்க ஸ்லோவா கேளுங்க, அவங்களுக்கு பெருசா அடிலாம் எதுவும் படல, பிராக்சர் எதுவும் கிடையாது, லைட்டா அங்கங்க மைனர் இன்ஜுரி மட்டும் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அவங்க காம் டவுன் ஆயிட்டு குட்டிராஜா பார்க்கும்போது அவருக்கு பெரிய அளவு அடிலாம் இல்ல. சோ ரிலாக்ஸ் ஆயிட்டு அந்த இடத்துல தான் அவங்களுக்கு இளவரசர் அங்க இருந்தாரு ஞாபகம் வருது. இப்ப இளவரசர் எங்க, அவர் பரவாயில்லையா அப்படி கேக்குறாங்களா. இல்ல, அவருக்கு சின்னதா ஒரு சர்ஜரி நடக்குது, அதனால அந்த ரூம்ல இருக்காரு அப்படி சொல்றாங்க. இவங்க இங்க பேசிட்டு இருக்கும் போது பிரைம் மினிஸ்டரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி வெளியில கூப்பிடுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நியூஸ் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, ஆனா இந்த கார் ஓட்டுனது நம்ம ஹீரோயின் தானும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இளவரசரும் குட்டி ராஜாவும் அங்க இருந்துதான் எந்த ஒரு அடையாளமும் இல்ல, அதனால அவங்க அதை கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு சொல்றாங்களா. இதை கேட்டுட்டே இருக்கும் போது இவங்க அன்னிக்காரையோ கேட்டுறாங்க போல. அவங்க வந்துட்டு ஹீரோயின் இதுல எதுக்கு இன்வால்வ் ஆனா, ஒருவேளை ராஜா இதுலதான் இருந்தாரா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்களா. அப்ப கண்டுபிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயினை பக்கம் தான் போறாங்க. உடனே பிரைம் மினிஸ்டர் பின்னாடியே வந்துட்டு நீங்க எங்க போறீங்கன்னு கேக்குறாங்களா. நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமான்னு கேட்கும்போது, இந்த ஆக்சிடென்ட் பிரஸுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹீரோயின் தான் ஓட்டிட்டு போனாங்கன்ட்டு. இப்ப நீங்க அவளை பார்க்க போனீங்கன்னா இன்டைரக்டா நம்ம எல்லாரும் அதுல சம்மந்தப்படுவோம், அதனால நீங்க போகாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அன்னிக்காரியோ, நீ அந்த பொண்ணை காப்பாத்த பாக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல நான் ராஜாவை தான் காப்பாத்த பாக்குறேன், ராஜா அவங்க கூட இருந்தாங்கன்னு தெரிஞ்சதுதான் இது எல்லாருக்குமே பிரச்சனை, யோசிச்சு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. இதை கேட்டோன்னு அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிச்சு போல. டாக்டர் வெளியில வரும்போது அவங்களோட அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, ஹீரோ நல்லா இருக்காரு இல்லையா, அவருக்கு இந்த ஆபரேஷன் பண்ணனால கை தூக்குறது அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வருமா, இல்ல லாங் டர்ம் அஃபெக்ட் ஆகுமான்னு கேக்குறாங்க. எதுவும் பிரச்சனை இருக்காது, அவர் நல்லபடியா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பதான் எல்லாரும் ரிலாக்ஸே ஆகுறாங்க. இந்த டைம்ல இந்த குட்டி ராஜா இருக்காரு இல்லையா, அவரு வேணும்ட்டே நம்ம ஹீரோனோட ரூமுக்கு போறாங்க. அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது அவங்க தானே பத்திரமா புடிச்சுக்கிட்டாங்க. அதனால குட்டி ராஜாக்கு நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிச்சிடுது. அங்க போயிட்டு ஹீரோயின் எப்ப கண்ணை திறப்பாங்கன்னு பார்த்துட்டே கை பிடிக்கிறாங்களா. அப்பதான் ஹீரோயினுக்கும் கான்சியஸ் வருது. கண்ணை ஓபன் பண்ணி பார்த்துட்டு குட்டி ராஜா நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்பதான் உங்களுக்கு சுதாரிச்சுக்கிட்டு, ஐயோ குட்டி ராஜா நீங்க நல்லா இருக்கீங்களா, உடம்புல எங்கேயாவது அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. நீ நல்லா இருக்கேன்னு கேட்கும்போது, நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் இளவரசரோட ஞாபகமே வருது. ஆமா, இளவரசர் அங்க இருந்தாரு, அவர் நல்லா இருக்காரா, அவருக்கு எந்த அடியும் இல்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் அதெல்லாம் ஏதோ பயப்படல, நல்லாதான் இருக்காரு, அவருக்கு குட்டியா ஒரு ஆபரேஷன் வர பண்ணாங்க, அவர் அந்த ரூம் போகும்போது அழாம போனாரு, ஆனா நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க அப்படி சொன்னோன்னே, என்னது ஆபரேஷனா அப்படி சொல்லிட்டு உடனே ஹீரோ பக்கம் தான் போறாங்க. அங்க போனா ஹீரோ கான்சியஸ் வந்துட்டாரு போல. உடனே நம்ம ஹீரோயின் உள்ள போயிட்டு, ஐயோ கண்ணுலாம் அடிபட்டு இருக்கு, அங்கங்க காயமா இருக்கே சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்ட்டு அந்த அசிஸ்டன்ட் கேக்குறானா. ஆனாலும் எந்த ரெஸ்பாண்டும் கிடையாது. அதனால அவன் எழுந்து வெளில போயிடுறான். உடனே ஹீரோயின் அங்கங்க தொட்டு பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ உடனே நம்ம ஹீரோயினை தொட்டு பக்கத்துக்கு வராங்க. உடனே ஹீரோயின் அங்கிருந்து விலகிடுறாங்களா. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீயே கிட்டவா, எனக்கு அடிபட்டு இருக்கு, வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு தலையை காமிக்கிறாங்க. தலையில லைட்டா அடிபட்டிருக்கு இல்லையா, அதை தொட்டு பார்த்துட்டு வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. நீ எதுக்கு இப்படி டக்குன்னு இங்க நடுவுல வந்த, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், உனக்கு கல்யாணம் பண்ண போற சொன்னதுக்கே என்ன முட்டை வச்சு அடிச்சாங்க, என்னாலதான் உனக்கு இது மாதிரிலாம் ஆச்சுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் நான் செத்தேன் அப்படி சொல்லிட்டு, இனிமேட்டு என்ன நடந்தாலும் முதல்ல உங்களோட சேஃப்டி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன காப்பாத்தலாம் அப்படி சொல்றாங்களா. அப்ப நீ அந்த மாதிரி ஆபத்தான சுச்சுவேஷனுக்கு என்ன தள்ளாத அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி எல்லாம் என்னால கேரண்டி பண்ண முடியாதுன்னு சொல்றா. உடனே ஹீரோ சொல்றாரு, அப்ப என்னாலே எந்த கேரண்டியும் பண்ண முடியாது, நான் இந்த மாதிரி தான் நடுவில் வருவேன் அப்படி சொன்னேனே, சரி நான் இனிமேட்டு அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் வாக்கு கொடுக்குறாங்க. அடுத்த நாளே இந்த விஷயம் வந்து தீயா பரவிடுது. எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. ஹீரோயினோட அப்பாவோ அண்ணாக்கு கூட தெரிஞ்சிடுது. ஏன்னா இதை நியூஸாவே போட்டுட்டு இவங்க எதுக்கு 50க்கு மேல ஓட்டினாங்க தெரியல, எல்லா தப்பா அவங்க மேலதான்ற மாதிரி நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினை பாக்கிறதுக்காக அவங்க அசிஸ்டன்ட் இருக்காங்களே, அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனா இந்த காட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே விட மாட்டாங்க. டேய் நான் அவளை பாக்கணும்டா, என்ன விடுறான்னு சொல்லி கத்துனாலும் விட மாட்டாங்க. உடனே ஹீரோயின் வெளில வராங்களா. ஐயோ என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது ஹீரோயினும் வந்துட்டு அவங்க என்னோட அசிஸ்டன்ட் தான், விடுங்கன்னு சொல்லி கூட்டு போயிடுறாங்க. உள்ள போனேன்னு அவ கத்த ஆரம்பிச்சிடா, என்ன நீ தண்ணி அடிச்சுட்டு ஓட்டினியா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற, எவ்வளவு பெரிய லாஸ் வந்திருக்கு தெரியுமா நம்ம கம்பெனிக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும், நான் வேணும்ட்டு எல்லாம் அந்த மாதிரி ஓட்டல், என்னோட காரு தானாவே ரேஸ் அப் ஆச்சு, அதுக்கப்புறம் பிரேக் பிடிக்கல, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியா, சரி விடு, இந்த நியூஸை வந்து நம்ம வெளியில சொல்லலாம், நம்மளோட டேஷ் கேம் காமிக்கலாம்னு சொல்றாங்களா. ஐயோ அதை மட்டும் பண்ண முடியாது அப்படி சொல்றாங்க. ஏன்டி பண்ண முடியாதுன்னு கேட்டா, என் கூட ராஜா இருந்தாரு, குட்டி ராஜா இருந்தாரு அப்படி சொல்றாங்களா. என்னது
குட்டி ராஜா இருந்தாரா, அவ்வளவுதான் முடிஞ்சுது. இந்த விஷயத்துல நம்மளால வெளியவே வர முடியாது. உடனே இதை நீ என் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. எதடி என் பண்ணுன்னு கேட்டா, உன்னோட கல்யாணத்தை என் பண்ணி, இந்த கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்து அவன் வாழ்க்கையில வர ஆரம்பிச்சதுல இருந்து உனக்கு எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. எப்படி இருந்தாலும் நீங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் தானே பண்ண போறீங்க, அதுக்கு இப்பவே நீ கேன்சல் பண்ணிடுன்னு சொல்றாங்களா. பின்னாடி இந்த ஒரு குரல் என்னது 3 வருஷத்துல டிவோர்ஸா அப்படின்றாங்க. யாருன்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர். அந்த அசிஸ்டன்ட்டும் அப்படியே நைஸா அங்கிருந்து நழுவி வெளில வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோவோட அசிஸ்டன்ட் உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்போ அவங்க கிட்ட போயிட்டு, ஆமா இந்த பேலஸ்ல வேலை செய்யறதுலாம் நல்லா நடக்குமா, ஈஸியா இருக்குமான்னு கேக்குறாங்க. ஏன் நீ கேக்குற அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் அங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா நானும் அவங்க பின்னாடி வந்துதான் ஆகணும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடிச்சிட்டு இந்த கேனை போட்டு நசுக்கி எடுத்து தூக்கி போட்டு போறாங்க. அவனும் அவளை பார்த்துட்டு இவன் சம பிரேவ் கல் போலியே அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். இப்ப பிரைம் மினிஸ்டரும் ரொம்ப கோவமா ஹீரோயினை பார்த்துட்டு, இது இன்னும் ஜென்யூன் லவ், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹீரோவை தான் பண்ணிப்பா அப்படி இப்படி எல்லாம் சொன்னேன், இப்ப பார்த்தா கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி பேசிட்டு இருக்கேன், என்ன நடக்குதுங்கன்னு கேக்குறாங்க. ஆமா இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், இந்த ஐடியாவை நான் தான் ப்ரப்போஸ் பண்ண அப்படி சொல்றாங்க. நீ தான் ப்ரப்போஸ் பண்ணியா, ஏன் அந்த மாதிரி பண்ணேன்னு கேட்கும்போது, ஆமா என்கிட்ட பேர் இருக்கு, புகழ் இருக்கு, அழகு இருக்கு, ஆனா ஸ்டேட்டஸ் மட்டும் தான் இல்லாதனால நான் எவ்வளவு விஷயத்தை இழந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், அதனால தான் ஸ்டேட்டஸ்க்காக நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரு கிட்ட வந்துட்டு, உனக்கு ஸ்டேட்டஸ் தானே வேணும், அதை நான் தரேன், என்ன பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன சொல்ற எனக்கு புரியலன்னு கேட்கும்போது, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு எல்லா ஸ்டேட்டஸும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. ஹீரோயின் அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க போல, அதனால கிளம்பி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு அவங்கள பார்க்க வராங்களா. பார்த்தா ஹீரோ ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாரு போல, ஆளை காணோம். என்ன இவன் எனக்கு சொல்லாமலே கிளம்பிட்டா சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணா அவர் போன் எடுக்க மாட்டாரு. கார்ல வர வழியெல்லாம் ஹீரோக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அவர் எடுக்கவே மாட்டாரு. அந்த கோவத்துல அவ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காளா. அதுக்கு அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, நீங்க எப்போ லாஸ்டா பேசிட்டீங்க, அவர் அப்போ உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்டா, ஆமா இன்னைக்கு காலைல தான் பேசினா, ஆனா அவன் எதுவுமே என்கிட்ட சொல்லலையே சொல்றாங்க. காலையிலயா, இல்லையே இன்னைக்கு மத்தியானம் உங்க ரூம்ல இருந்து வெளில வருவதை நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்றாங்க. மத்தியானமா எப்படி சொல்ற அப்படி கேட்டா, ஆமா நீங்களும் பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த டைம் அவர் வெளில வந்து நான் பார்த்தேனே அப்படி சொல்றாங்க. அப்போதான் ஹீரோனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டானு, ஒருவேளை அதை கேட்டுட்டானோ இவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அது இல்லாம ஹீரோட வீட்டுல தானே ஹீரோயின் இருக்காங்க, அங்க போனா அவங்க லக்கேஜ் எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க, இனிமேட்டு நீங்க இங்க இருக்க கூடாதுன்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க அப்படி சொன்னா, என்ன நீங்க துரத்துறீங்களா அப்படின்னா, இல்ல உங்களை வீட்டுக்கு கிளம்ப சொல்றாங்கன்னா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறாங்களா. சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கார் ஏற போறாங்க. அப்ப அங்க இளவரசின்னு ஒருத்தர் கூப்பிட்டு இருப்பார்ல, அவர் வந்துட்டு இருங்க போகாதீங்க அப்படி சொல்றாங்க. நான் ஆல்ரெடி உங்க இளவரசர் கிட்ட பேசிட்டேன், என்ன வீடு நான் போறேன் அப்படின்ட்டு சொல்லி ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிக்கிறாங்களா. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல நீங்க கிளம்பலாம், ஆனா அதுக்கு முன்னாடி அவர் உங்ககிட்ட ஒரு சீல் கொடுத்தாராமே, அது வேணும்ட்டு கேக்குறாரு, அதை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினும் பேக்ல இருந்து எடுத்துட்டு, அவங்களால முடியல இருந்தாலும் விருப்பமே இல்லாம அதை கையில கொடுத்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பிரைம் மினிஸ்டர் தான் கூப்பிட்டு விட்டுருக்காங்க, ஏதோ பேசுறதுக்காக போல. அங்க என்ன பேசுறாங்கன்றது நம்ம காமிக்கல. பாவம் நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோயின் தான் கால் பண்ணிட்டே இருக்காங்க ஹீரோக்கான, அவர் எடுக்கவே மாட்டாரு. ஃபைனலா ஹீரோயினே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறாங்க, எதுவா இருந்தாலும் என் மூஞ்சிக்கு நேரா சொல்லு அப்படின்ட்டு. அதை பார்த்த உடனே ஹீரோயினை கூப்பிட்டு விட்டுருக்காங்க போல அடுத்த நாளே. ஸோ அவங்கள கிளம்பி இப்ப பேலஸ்க்கு தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல அந்த அன்னிக்காரி நிக்கிறா. அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, எங்க உனக்கு நான் சொல்லித்தர வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு வந்துருமோ, சில பிள்ளைங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் மண்டையில ஏறாது, அந்த மாதிரி ஆள் தான் நீ, நல்ல வேலை எனக்கு அந்த நிலைமை இல்லை அப்படி சொல்லிட்டு போறாங்களா. அப்போ அவ யோசிக்கிறா, என்ன இவங்க இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல நம்ம இளவரசர் தானே பார்க்க வந்தாங்க போலான்னு சொல்லிட்டு இளவரசரை பார்க்க போறாங்க. அங்க போனா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோனை பார்த்துட்டு நம்ம கால் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரா. என்னது இப்ப எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க அப்படி கேக்குறாங்க. இல்ல நம்ம மேரேஜ் நம்ம கால் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்றாங்களா. எதுக்கு உங்க அண்ணி ஏதாவது சொன்னாங்களா அப்படி கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க பிரைம் மினிஸ்டர் பேசினது ஏதாவது காதுல வாங்குனீங்களான்னு கேக்குறாங்களா. என் முடிவுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு கேக்குறாங்க. இல்ல சும்மா யதார்த்தமா தான் கேட்டா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப ஹீரோவோ, உன்னோட காரை வேணுட்டு யாரும் அந்த மாதிரி நடக்கிறதுக்காக பண்ணிருக்காங்க, சோ இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியா, அப்ப நீங்க அவங்க கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்டா, இல்ல இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குன்ட்டு ஹீரோ சொல்லும் போது, அப்ப பாத்தீங்களா இதுல நானும் ஒரு பலியாடுது, இந்த மாதிரிலாம் நடக்கும்ட்டு எனக்கும் தெரியாது தானே, அப்ப நீங்க எதுக்கு கால் ஆஃப் பண்றீங்க அப்படி கேக்குறாங்களா. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் கால் ஆஃப் பண்றேன், நீ விளையாட்டுத்தனமா எல்லா இடத்துலயும் எதிரிகளை சம்பாரிச்சு வச்சிருக்கும் போது உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராஜா ஆகணும்ன்ற என்னோட திட்டம் எப்படி பழிக்கும் அப்படின்ட்டு கேக்குறாரு. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது, ஒரு மாதிரி அப்செட்டா அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் சும்மா கிடையாது, இந்த விஷயத்த பேசும்போது அவருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஹீரோனோட வீட்டுல வேற அவங்க அண்ணா அப்பா எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க, எதுக்காக இவ இந்த மாதிரி எல்லாம் ஓட்டுறா காரை, இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, இவ ஏதாவது தண்ணி அடிச்சுட்டு ஓட்டினாலா, அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வந்திருக்கா அப்படி கேக்குறாங்க. அதெல்லாம் தெரியலப்பா, ஆனா எனக்கும் அதே டவுட் தான் இருக்கு, அவ தண்ணி அடிச்சிருப்பாளோன்ட்டு, எப்படி ஓட்டுறா பாருங்களேன்னு சொல்லி வீடியோல காமிச்சிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோயினும் வந்துடுறாங்களா. எல்லாருக்கும் ஆர்குமெண்ட் ஆயிடுது, ஒன்னாலதான் இந்த ஸ்டாக் பிரைஸே கம்மியாச்சு, நீ என்ன ஹேண்டில் பண்ண போறியா, நமக்காக இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க சும்மா எனக்கு நடுவில் வராதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. உங்க அப்பாவை கத்திட்டு உட்காருன்றாரா, ஆனா அதெல்லாம் கேட்காம எனக்கு நிறைய பிளான் இருக்கு நான் போறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஹீரோயின். அந்த டைம் உடனே அசிஸ்டன்ட்க்கு கால்
பண்ணிட்டு என்னோட கார்ல யார் லாஸ்டா ரிப்பேர் பண்ணாங்கன்னு பாருங்க, அவங்க மேல தான் எனக்கு டவுட்டா இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் ரன் பண்ணுங்க, எனக்கு இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவளும் அங்க போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறா. இதுக்கு நடுவில் ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு நீங்க தப்பே பண்ணியிருந்தாலோ இல்ல கொலை குத்தமே பண்ணியிருந்தா கூட நான் உங்க பக்கத்துல தான் நின்று இருப்பேன், ஆனா நீங்க ஒரு இளவரசரா இருந்துட்டு இந்த மாதிரி மேரேஜ்ல கால் ஆஃப் பண்றது நான் ஒத்துக்கவே மாட்டேன், இதெல்லாம் எனக்கு சரின்னு தோணல, நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது சொல்றாங்களா. உடனே ஹீரோ தலையில ஒண்ணு கொட்டிட்டு, ஏன்டா நான் கொலை குத்து பண்ண என் பக்கத்துல இருப்பியா, அதெல்லாம் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஐயோ நான் அதை சொல்ல வரல, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்க மேலதான் அது தப்பா போய் முடியும், அதனால இந்த மேரேஜ்லாம் நீங்க கால் ஆஃப் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்களா. என்ன மேரேஜ்னு சொல்றேன், நாங்க வந்துட்டு அஃபிஷியலா எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல, என்கேஜ்மெண்ட் அப்படிலாம் சொல்லி கூட போகல, அப்புறம் எப்படி இது கால் ஆஃப் ஆகும், இது சும்மா லவ் பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிடு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், சரி சொல்லுங்க என்ன ஆச்சு அப்படி கேட்குறாங்களா. அதுக்கு ஹீரோ அப்பதான் சொல்றாரு, இந்த பிரைம் மினிஸ்டர் ஹீரோ பேசிட்டு இருந்திருப்பாங்களே, அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த காரை யாரும் வேணும்ட்டே தான் இந்த சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க, வேணும்ட்டு இந்த பிரேக் ஒயர்ல கட் பண்ணி விட்டுருக்காங்க, அதனாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு, ஸோ நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலான்ட்டு ஹீரோ கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட பவர் வச்சு உங்க எல்லாரையும் நான் பத்திரமா பார்த்துப்பேன், இந்த கிரவுனுக்கு எந்த ஒரு இஷ்யூ வராம நான் பார்த்துக்கிறேன், ஆனா எனக்காக நீங்க ஒன்று செய்யணும்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, ஹீரோயினை நீங்க இங்கேருந்து முதல்ல துரத்தணும், இந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரமா அவங்கள வைங்க, அப்பதான் அவ பாதுகாப்பா இருப்பா, இந்த கல்யாணம் வேண்டான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இருந்தாலும் அதை பத்தி யோசிச்சு பார்த்துதான் இந்த மேரேஜை கால் ஆஃப் பண்ணிருப்பாங்க. இதுதான் அசிஸ்டன்ட் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாவம் அவன் மேல நிறைய கரை விழுந்துருச்சு, அதனால அவளுக்கு நான் ஒரு ப்ராப்பரான கிஃப்ட் கொடுத்துதான் நாங்க 2 பேரும் பிரிய போறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்த நாளே அந்த கிஃப்ட் ஹீரோனுக்கும் சேருது. என்னன்னா அந்த பேலஸ்ல ஒரு பெரிய ஈவென்ட் நடக்க போது போல, அந்த நாட்டுல இருக்க ரொம்ப விவிஐபி இருக்கவங்க தான் வருவாங்க. அந்த இன்விடேஷனை தான் எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட கிஃப்டா கொடுக்குறாங்களா. கொடுத்துட்டு என்ன சொல்றான்னா, அபிஷியலா நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்க போறீங்கன்ற இன்ஃபர்மேஷன் வெளியில லீக் ஆக போகுது, அந்த சமயத்துல உங்களுக்கு பேக் ஸ்லாஷ் நிறைய வரும், அதுல இருந்து உங்களை சேவ் பண்றதுக்காக தான் இந்த இன்விடேஷனே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சோ இதை வச்சு உங்க பிசினஸ் நீங்க இன்னும் மேன்மைப்படுத்திக்கலாம் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோயின் அதை பார்த்துட்டு, வாவ் நான் ஒரு நார்மல் மேன் மாதிரி ஃபீல் பண்றேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் யாருக்கு இப்ப வேணும், உங்க இளவரசர் இதெல்லாம் என்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாரா, எடுத்துட்டு போயா அப்படி சொல்லி சீத்தி விட்டுறாங்க. அவன் அங்கிருந்து கிளம்பாம, இருங்க உங்களுக்காக ட்ரெஸ் வேற கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல ட்ரெஸ், இதை போட்டுட்டு தான் எல்லாரும் அங்க அட்டென்ட் பண்ணுவாங்க, அவரோட அண்ணி ஒயிட் கலர்ல போடுவாங்க, அதனால அந்த கலர் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதை பார்த்து இன்னும் கோவமாயிடுறாங்க, எனக்கு அதெல்லாம் வேணா, எடுத்துட்டு போய் இந்த இன்விடேஷன் கூட எனக்கு வேண்டாம் சொல்றாங்க. அதுக்கு அவனும் இல்ல இந்த இன்விடேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அடுத்தடுத்து நடக்கிற ஈவென்ட்க்கு கூட உங்களை இன்வைட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, அதனால நீங்க பிசினஸ்ல இன்னும் மேன்மைக்கு போகலாம். இந்த மாதிரிலாம் நடந்தா ஹீரோக்கும் உங்களுக்கும் குட் டேர்ம்ஸ்ல தான் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிங்க, இதனால உங்களுக்கும் பேலஸ்க்கும் எந்த ஒரு இடையூறும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும், அதனால உங்களுக்கு தான் நல்லது அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க இருக்க அசிஸ்டன்ட்டும் ஆமாமா அதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் என்னதான் கன்வின்ஸுக்கா பேசினாலும் ஹீரோயின் கோவத்துல இருந்து இறங்கே வரல. 2 பேர் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோன்னு யோசிச்சு பாக்குறாரு, இந்த இன்வைட்டை வாங்குறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போல அன்னிக்கிட்ட, நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறேன், அதனால நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, நீங்க அந்த ஈவென்ட்டுக்கு இவளை இன்வைட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவ பேரை ஆட் பண்ணிருப்பாங்க போல. அதை யோசிச்சு பார்த்துட்டு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இன்விடேஷன் வாங்கியிருக்கேன், அவளை வர வைக்கிறது உன்னோட பொறுப்பு, இல்லனா அவ வரணும்ட்டு நான் உத்தரவு போட்டேன், நீ போய் சொல்லு, அப்பயாவது அவ வருவா அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஹீரோயின் மசீர மாதிரியே தெரியல, எத்தனை தடவை கால் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அவன் யாரு எனக்கு உத்தரவு போடுறதுக்கு, அதெல்லாம் நான் வர முடியாது சொல்லு அப்படிலாம் வர சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலா ஹீரோ இப்ப மெசேஜ் அனுப்புறாரு, எதுவா இருந்தாலும் என் மூஞ்ச பார்த்து சொல்லு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப ஹீரோயினும் ஹீரோ பக்கத்துக்காக போறாங்களா. இப்ப சொல்லுங்க, பிரேக் ஆஃப் பண்றதுக்கு கரெக்டான ரீசன் சொன்னீங்கன்னா நான் இதை ஒத்துக்கிறேன், இந்த ஈவெண்ட்டுக்கும் நான் வரேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன், கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி சரமாரியா உன்னை அட்டாக் பண்றாங்கன்னா, அப்போ 2 பேருக்கும் பிரேக் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா உன்னை இன்னும் அட்டாக் பண்ணுவாங்க, அதனால தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பாக்குறேன், இந்த இன்வைட்டை உனக்கு அமிச்சிருக்கேன், அதனால நீ வா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் கோவம் ஆயிட்டு உடனே எழுந்து போய் அங்க இருக்க அம்பு எடுக்கிறாங்க. இந்த பூனெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதை நான் அட்டாக் பண்ண போறேன், முடிஞ்சா அதை போய் காப்பாத்துன்னு சொல்றாங்க. அதுக்கு நடுவுல போய் நிக்காம ஹீரோ அந்த வில்லையை பிடிச்சி இழுத்து போட்டுறாரா. அந்த டைம்ல அவருக்கு கையில ஹர்ட்டும் ஆயிடுது. இப்படிதான் ஒருத்தவங்களை காப்பாத்தணும், டிஃபென்ஸ் பண்ணணும், அகேன்ஸ்டா நிக்கணும், அங்கிருந்து ஓடி ஒளியக்கூடாது, இப்படிதான் நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோ சொல்றாரு, இவ்வளவு பட்டு கூட நீ எந்த விஷயத்துக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன்னு கேட்கும்போது, இப்படி நீ வளைஞ்சு கொடுத்து போய் தான் உனக்கு கீழே இருக்கவங்க கூட உன்னை மதிக்க மாட்டாங்க, உன்னை நீ மாத்தணும், இதுல இருந்து நீ வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில அடிபட்டிருக்கோம் இல்லையா, அவங்க தலையில இருக்க ஸ்கார்ஃப கழட்டி அவங்க பேண்டேட் மாதிரி போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் அங்க பேண்டேட் போட்டு விட்டுட்டு, இன்னைக்கு அவங்க நடந்துக்கிட்டது எல்லையை மீறின மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோ சொல்றாரு, அவளோட லைனை கிராஸ் பண்ணல, அவ கையில இருக்க அம்பை இன்னும் சொல்லணும்னா விடவே இல்ல, கையிலே தான் புடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம்
ஹீரோனோட அசிஸ்டன்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போட்டோ மட்டும் தான் இருக்கு, பட் வேற எந்த டீடைல்ஸுமே இல்ல போல. அதனால இது எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயினும் வேலை செஞ்ச இடத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்க அவன் கார்டு யூஸ் பண்ணிருப்பான் கண்டிப்பா, அதனால அந்த டீடைல்ஸ் எடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இவங்களும் உட்காந்துட்டு நைட் எல்லாம் அந்த சிசிடிவி கேமரால அவன் வந்திருக்கானா இல்லையான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலா ஒருத்தர் கண்டுபிடிச்சிடுறாங்க, இவன் அங்க வந்திருக்கான், அவன் கார்டு யூஸ் பண்ணிருக்கான்ட்டு. கார்டை ஜூம் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட ஆஃபீஸோட கார்டு தான் போல அது. ஸோ அந்த வீடியோ எடுத்துட்டு போயிட்டு அவங்க அண்ணா கிட்ட காமிச்சிட்டு, இந்த பையன் தான் வந்து எனக்கு கொலை பண்ண பார்த்திருக்கான், இப்போ உன்னோட பவரை காமி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் ஹீரோயின் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்களே ஹாஸ்பிட்டல்ல. அப்போ ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு. எதுக்கு அப்படி சொல்ற, எப்படி இருந்தாலும் உனக்கு எங்க 2 பேர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, சும்மா தானே கல்யாணம் பண்ணிக்க போற, அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானேன்னு கேட்டா, நீங்களே இந்த பதவியில 5 இயர்ஸ் மட்டும் தான் இருப்பீங்க, ஆனா நான் அவனை டிவோர்ஸ் பண்ணாலும் சரி அவன் ராயலா தான் இருப்பான், அதனாலதான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை நினைச்சு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காரா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க பில்டிங்ல சைட்ல பூவெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு போல. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி அந்த சர்வெண்ட் இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை நீங்க ஜெயிக்க விடலாம் இல்லையா, நீங்க ஏன் வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு இன்னும் ஹீரோயினை மிஸ் பண்ற ஃபீல் தான் அதிகமாகுது. அப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, உனக்கு இன்விடேஷன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இதை நீ அவாய்ட் பண்ண முடியாது, நீ வந்துடு, உனக்காக தான், உன் நல்லதுக்காக தான் சொல்ற அப்படின்ட்டு சொல்றாரா. எனக்கு தெரியும், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சாரி, உங்களையோ இல்ல அந்த பூனையும் நான் கஷ்டப்படணும்னு நினைக்கல, நான் தெரியாம தான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் உனக்கு சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே போனு கட் பண்ணிடுறாங்களா. அடுத்த நாள் ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. இந்த பேலஸ்ல நடக்க போற ஈவெண்ட்ல எப்படி நடக்கணும் எப்படி நடக்க கூடாத சொல்றாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ஹையர் ரேங்கிங் வச்சிருப்பாங்க. அந்த ரேங்கிங் ஏத்த மாதிரி தான் முன்னாடி நடக்கிறது, பின்னாடி நடக்கிறது, பக்கத்துல உட்கார்றது, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கணும்னு சொல்றாங்க. சரி, அப்போ இவங்களுக்கு என்ன ரேங்கிங் கேட்கறாங்களா. அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஹையர் அபிஷியல்ஸ், அவங்களுக்கு தான் ரேங்கிங் இருக்கு, உங்களுக்கு இல்ல அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோனும் ஆஹான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் சொல்றாங்க, அப்பனா ஹீரோயின் எப்பவுமே லாஸ்ட்ல தான் நிக்கணும், லாஸ்ட்ல தான் உட்காரணும், லாஸ்ட்ல தான் டான்ஸ் ஆடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிதான்ற மாதிரி சொல்றாங்களா. உடனே ஹீரோயினும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நடக்கட்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ஈவெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது, என்னோட வீட்டுக்கிட்ட தான் இருக்கிற, மீட் பண்ணலாம் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் போயிட்டு, என்ன திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இதான் லாஸ்ட் டைம் இல்லையா, அதனால தான் வர சொல்லியிருக்கேன், இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி, உங்க ட்ரெஸ் என்ன இவ்வளோ ஸ்டைலா இருக்குது, யாராவது போட்டோகிராஃப் எடுக்க வராங்களா அப்படி கேட்டா, இல்ல உன்னை பார்க்க வரல, அதனால தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ பின்னாடி வந்துட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் பின்னாடி போயிட்டு, இல்ல உங்க ஈவெண்ட்ல வந்து ரேங்கிங் படி தான் நடக்கணுமாமே, நான் பின்னாடி தான் நடக்கணும், இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அங்க ஒரு கலாய் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது, அந்த ஈவெண்ட்கான டேவும் வந்துடுது. அங்க ஹீரோவோட அண்ணியும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன், கரெக்டா பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்காங்களா. அப்ப அவங்க அந்த கவுனே பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோவும் ஹீரோனும் நைட்டு பேசுறதுதான் ஞாபகம் வருது. ஹீரோ கேட்டிருப்பாரு, சரி நீ சொல்லு, நான் வந்து வளைஞ்சு கொடுக்காம எல்லாருக்கும் முன்னாடி போய் நிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அது ரொம்ப சிம்பிள், என் கூட இருந்தா அது மட்டும் போதும், நம்ம 2 பேரும் சேர்ந்து முன்னாடி நடக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே அங்க பெண்கள் தான் இருக்கிறாங்க, ஹை ரேங்கிங் உமனா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்களா. ஆனா ஹீரோயின் மட்டும் காணும். இப்போ ஹீரோயினை பத்தி காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவ வந்துட்டு கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டான்னா ஹீரோவோட அண்ணியோட பிளேஸ்க்கே வந்துருவாளா அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த அண்ணியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா. அதை பேசிட்டு இருந்தவங்களால, மன்னிச்சிடுங்க நாங்க தெரியாம பேசிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இல்லாதவளை பத்தியே நீங்க இவ்வளவு நல்லா பேசிட்டு இருக்கீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்கணும் போலியே, நானு அப்பதான் நீங்க எங்க மானத்தை இன்னும் கப்பல்ல ஏத்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோனோட பிளேஸ் பாக்குறாங்க, அங்க அவங்க இல்லையா. உடனே அவங்களுக்கு ஹாப்பி ஆயிடுது. ஆனா திடீர்னு பார்த்தா கதவு திறந்துட்டு வந்து நிக்கிறாங்க. அந்த கவுன் தான் போட்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தா கோட் சூட் போட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணி வந்துட்டு கோல்டன் ஒயிட்ல தானே இருப்பாங்க, அந்த கலர் போடாதீங்கன்னு சொன்னா அதுக்கு மேட்சிங்காவே போட்டு வந்து நின்று இருக்காங்க. பிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க லவ் பப்ளிக் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் டைம் அப்பியரன்ஸ் கொடுத்திருக்கீங்களா, இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க, அப்படி இப்படி எல்லாம் கேட்டுட்டு, ஆச்சாவோட அம்மா தானே லாஸ்டா வரணும், நீங்க அவங்களுக்கு அப்புறமா வந்திருக்கீங்களே, இதுல ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. உடனே ஹீரோயின் திரும்பிட்டு, மன்னிச்சிடுங்க, நான் வந்துட்டு இந்த இடம் தெரியாம அங்கங்க சுத்திட்டு இருந்தேன், அதனால தான் லேட்டா வந்தேன், நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், ஆமா இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு கவுன் போடணுமே, நீங்க அது போடாம இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கீங்கன்னு கேட்டா, அதெல்லாம் ஓல்டு கஸ்டம்ங்க, எனக்கு அதை மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி பழக்கம் கிடையாது, ஏன் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்க இதுக்கு அகெயின்ஸ்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மாறி மாறி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே வாக்கிங் போறாங்க போல அந்த எல்லா லேடிஸும் சேர்ந்துட்டு.
அந்த டைம்ல ஹீரோயின் தான் லாஸ்டா வந்துட்டு இருக்காங்க. இவங்க பாட்டுன்னு ஏதோ விஷயத்தை பத்தி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வேர்க்குது. ஐயோ எப்படா இவங்க உள்ள போவாங்கன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த அன்னி கறியோ இல்ல, இந்த சம்மர்ல நம்ம பேலஸை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அதனால நமக்கு இன்னும் ஒரு வாக் போயிட்டு வரலான்ற மாதிரி சொல்றாங்க. அப்போன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஹீரோ வருவாரா, அங்க இருக்கவங்களாம் ஓ இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கால அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோ ஹீரோயினுக்கு ஏத்த மாதிரி கோட் சூட்லாம் போட்டு கிளாஸா வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ சொல்லித்தா, நான் கத்துக்கிறேன், எப்படி முன்னாடி நடக்கணும்னு சொல்லித்தா, இவன் கூட நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறாங்களா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவங்களுக்கு வழி கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ நினைச்சிட்டு இருக்காரு, நீ சொன்ன மாதிரி யாருக்காகவும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், எதுக்காகவும் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க மாட்டேன், எதுக்காகவும் நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், உன் கூட சேர்ந்து நடப்பேன்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு. ஒருவேளை இவங்களோட மேரேஜ் கால் ஆஃபே கேன்சல் பண்ணிட்டாங்களோ என்னவோ தெரியல. அடுத்த எபிசோட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.